Do you know that inside your body right now, millions of chemical reactions are happening every second? ஸோ ஒரு செகண்ட்ஸ்க்கும் மில்லியன்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே நடக்குது. ஸோ என்சைம்ஸ் இல்லாமல் நம்மளால் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ண முடியாது, ப்ராப்பராக ப்ரீத் பண்ண முடியாது, அண்ட் யூ won't ஈவன் சர்வைவ் ஆக்சுவலி. ஸோ இதில் ஒரு ஷாக்கிங் பார்ட் என்னென்னா, ஒரு என்சைம் வந்து ஒரு ரியாக்ஷனை 10 மில்லியன் டைம்ஸ் வந்து ஸ்பீடப் பண்ண முடியும். ஸோ என்சைம்ஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் we are going to see the enzyme basics. ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு நீட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கிளாஸ் 11 பாலஜி அதில் வந்து என்சைம்ஸ் பேசிக்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கம்மிங் டு த நேச்சர் ஆஃப் என்சைம்ஸ். ஸோ வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் என்சைம்ஸ்? வாட் ஆர் என்சைம்ஸ் ஆக்சுவலி? ஸோ என்சைம்ஸ் ஆர் மோஸ்ட்லி ப்ரோட்டீன்ஸ். சம் ஆர்என்ஏ மாலிகூல்ஸும் சில சமயம் என்சைம்ஸாக ஆக்ட் ஆகும். அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தே ஆர் கால்ட் ரைபோசைம்ஸ். என்சைம் ப்ளஸ் ஆர்என்ஏ இஸ் நோன் ஆஸ் அ ரைபோசைம். ஸோ இந்த சலைவாலே பார்த்தீங்க அப்படின்னா அமைலேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்குது. ஸோ அ ப்ரோட்டீன் என்சைம் தட் பிரேக் ஸ்டார்ச் டு சுகர். ஸோ அதுக்கு பேர் அமைலேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்மிங் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் என்சைம்ஸ். என்சைம்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இட் ஹேஸ் திஸ் அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் மாதிரி. ஸோ தட் இஸ் த ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். செகண்டரி ஸ்ட்ரக்சரில் வி ஹாவ் த ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்ட் த பீட்டா ஷீட். டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3D ஃபோல்டிங். ஸோ 3D ஃபோல்டிங் மூலமாக ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது. அந்த 3D ஃபோல்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தேர் இஸ் அ ஸ்பெஷல் பாக்கெட். அந்த பாக்கெட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆக்டிவ் சைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்சைம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் சைட்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஆக்டிவ் சைட்ஸ்னால் த சப்ஸ்ட்ரேட் இருக்கு இல்லையா, அது போய் கரெக்டாக ஃபிட் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவ் சைட் ஆஃப் த என்சைமில் தான். அது ஒரு லாக் அண்ட் கீ மாதிரி. இந்த இடத்துல லாக் வந்து is the enzyme and key is the substrate. So only the correct key fits in. So அந்த பாக்கெட், அந்த crevice, அந்த ஹோல் மாதிரி இருக்க இடத்த நம்ம ஆக்டிவ் சைட்டுன்னு சொல்கிறோம். அதில் தான் சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் அ சைட் ஆஃப் கேட்டலைசிஸ் அப்படின்னு சொல்லலாம். கமிங் டு த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்சைம். ஸோ இது ஒரு பயாலஜிக்கல் கேட்டலிஸ்டாக ஆக்ட் ஆகுது அண்ட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஆனால் இது வந்து சேஞ்ச் ஆகுறது இல்லை. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது வந்து இந்த ரியாக்ஷனில் சேஞ்ச் ஆகிறது கிடையாது. ஸோ இப்போ கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் நம்ம பண்ணோம் அப்படின்னா இட் கிவ்ஸ் கார்போனிக் ஆசிட். ஓகே, ஸோ இது வந்து என்சைம் இல்லாமல் பண்ணுறது. என்சைம் இல்லாமல் இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது 200 மாலிகூல்ஸ் பர் ஹார் அந்த ஒரு ரேட்டில் வந்து இந்த ரியாக்ஷன் நடக்கும். சரி, இப்போ என்சைம்ஸோட கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ்னு ஒரு என்சைம் யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 6 lakh மாலிகூல்ஸ் பர் செகண்ட் அந்த ரேட்டில் வந்து அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ திஸ் இஸ் 10 மில்லியன் டைம்ஸ் ஃபாஸ்டர். ஸோ ஹவு மெனி 10 மில்லியன் டைம்ஸ் ஃபாஸ்டராக நடக்கிற ஒரு ரியாக்ஷன் ஒரு என்சைம் யூஸ் பண்ணுறனால. ஸோ அப்போ என்சைம்ஸோட பவரை பார்த்துக்கோங்க. அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட், த தெர்மோஃபிலிக் என்சைம்ஸ். ஸோ தெர்மோஃபிலிக் என்சைம்ஸ்னால் என்ன? ஆக்சுவலாக நேச்சுரலாகவே அந்த என்சைம் வந்து டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் மாதிரி. அது வந்து டேமேஜ் ஆயிரும் 40 டிகிரிக்கு மேலே போனோம் அப்படின்னா. ஸோ டீநேச்சர் ஆயிரும். ஸோ அதனால கரெக்டான டெம்பரேச்சரில் தான் நம்ம அந்த என்சைம் ஆக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்சைம்ஸ் இருக்கும்போது சில என்சைம்ஸ் வந்து இந்த ஹாட்டான இதையும் வந்து தாண்டி வந்து வேலை செய்யும். அதுக்கு பேர் தான் தெர்மோஃபிலிக் என்சைம்ஸ். தே ஆர் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஹாட் வென்ட்ஸ் அண்ட் சல்ஃபர் ஸ்ப்ரிங்ஸ். ஏன்னா அது இயற்கையிலேயே பாக்டீரியாவிலேருந்து அந்த மாதிரி பாக்டீரியாவிலேருந்து ஐசோலேட் பண்ணப்படுறனால அது இந்த மாதிரி withstanding பவர் இருக்கும் அந்த என்சைம்ஸ்க்கு. அண்ட் தே ஆர் ஸ்டேபிள் அட் 80 to 90 degrees Celsius. Highly thermal stable enzymes are thermophilic enzymes. So that's it.
ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் கண்டிப்பா பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் ஏதாவது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க் யூ.